தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கடுக்கா படத்தோட விமர்சனங்க. கடுக்கா கடுக்கா கொடுத்தல்னு ஊர் பக்கம்லாம் ஒரு சொலவாடை உண்டு. என்னன்னா, ஒருத்தனை ஏமாத்துறது இல்லை அவனுக்கு வயிற்று வலி ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி பண்றது, இதுதான். ஏதாவது நிகழ்வு பண்றது, இதுதான் இல்லைங்களா? ஆனால் கடுக்கா கொடுத்தா கடுக்கா ஒரு நோய் தீர்க்கும் மருந்து. ஆனால் கடுக்கா கொஞ்சம் இதுவாக சாப்பிட்டா ஒரு மாதிரி கொஞ்சம் பேதியாக போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஜாஸ்தியாக சாப்பிட்டா. ஸோ இந்த படத்துக்கு கடுக்கா கொடுத்தல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு காதலி இரு காதலர்களுக்கு கடுக்கா கொடுக்குறா. ஏன் கொடுக்குறா, எதுக்கு கொடுக்குறா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண் பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகளை போக பொருளா கருதுற ஒரு சூழல்ல இருக்கோம் இல்லைங்களா? அது தவறு அப்படின்றது இந்த படத்துல. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக, இன்னும் உயர்ந்த நிலைக்கு போறதுக்காக, படிச்சு முன்னுக்கு வரணும்னு வர்ற பிள்ளைங்கள்ட்ட காதல், லவ் லவ் அப்படின்லாம் சொல்லி அவங்க மனசை கெடுத்து அவங்கள படிக்க விடாம பண்றது பாவம் அப்படின்னு சொல்ல வர்ற படம் தான் இந்த படம். இதுக்கு ஓப்பனிங்ல ஜெயகாந்தனோட ஒரு வரியை எடுத்து போட்டு, பினிஷிங்ல பெரியார் அவருடைய ஒரு வரியை எடுத்து போட்டு அருமையா ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாருங்க. இந்த படத்தோட இயக்குனர் அவர் யார்கிட்டையும் பெருசா ஐஸ்டாண்டாலாம் இருந்தது இல்லையா, கொஞ்சம் மத்திய வயது கொண்டார். 40 வயசு இருக்கும், அப்படியே இருந்தாலும் 35லேருந்து 40 வயசு இருக்கும். ஆனா இவரா இப்படி பண்ணாரு அப்படிங்கிற லெவல்ல அந்த டைரக்டர் அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. உக்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சா ஐயோ சில சீன்ஸ் எல்லாம் என்னங்க, தலானில மூத்திரவாடை அடிக்குது அப்படின்னு ஒரு குடியார கேரக்டர் ஹீரோயினோட குடியார அப்பன்ட்ட கேட்கும். அந்த குடியார கேரக்டர் எல்லாம் வயது அப்பா கிட்ட அப்படி கேக்குது. கேட்டோடனே அவன் அப்பா, நம்ம சுமதி தான் போயிருப்பா போல் இருக்கு, அவன் இன்னமும் பெட்ல உச்சா போறத நிறுத்தலைங்களா தம்பி அப்படின்னு. அதுவும் அந்த ஈரோடு பவானி பக்கம் உள்ள கொங்கு தமிழ் சும்மா பூந்து விளையாடுதுங்க படம் முழுக்க. அதுவும் பெண்களுக்கு, பெண்கள் மட்டும் இல்ல எல்லாருமே ஏங்க சுமதிங்க அப்படின்னு காதலிக்கிறப்ப ஏய் பாடி அப்படின்னு நம்ம காதலிய கூப்பிடுறது ஒரு ரகம், நம்ம அம்மா அம்மான்னு கூப்பிடுறது ஒரு ரகம். இன்னும் சிலர் அப்படின்னு ஏதோ ஒரு காதல் பாஷையில அத்தை பொண்ணு மாமன் பொண்ணுன்னா அது அந்த பொண்ணு நாதான் மாமான்னு சொல்லும், இவரு கூடவே நாதி அப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று விடுவாங்க இல்லையா. இந்த மாதிரிலாம் இல்லாம என்னங்க சுமதிங்க, என்னங்க அப்பா கறி கொடுத்து விட சொன்னாருங்க அப்படின்னு பேசுறது. இன்னொரு பக்கம் பொழுது விடிஞ்சா பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிற ஒரு ஹீரோ. அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா கண்ணுங்கரேன்னு ஒரு பொண்ணுங்க, நான் கருப்பை குறைத்து மதிப்பிடல, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அழகா தெரிய மாட்டா. அப்படி ஒரு பொண்ணை நிறுத்தி அவளுக்கு லவ்ல விட்டு கொடுத்தான்னு அவங்க அம்மா போட்டு ரோட்ல விட்டு அடிக்கும் பாருங்க அந்த ஹீரோவை. அவரு தான் அந்த படத்தை விஜய் கௌரிஷ் அருமையா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கெல்லாம் இப்படி ஒரு கதை கிடைக்கல, அவரெல்லாம் நம்ம ஹீரோவே ஒத்துக்க மாட்டோம். அவ்வளவு பிரமாதமா கதைக்கு டங்கு டங்குன்னு வேட்டிய எல்லாருக்குமே நாம ஒரு ஹீரோன்ற ஒரு எண்ணம் உழுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா. நான் இவ்வளவு தாடியும் மீசையுமா சொட்ட தலையுமா தொப்பையுமா இருந்தாலும் எனக்குள்ளாரையும் அவ்வளவு ஒரு விதத்துல அழகா தானே இருக்குங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. ஆனா ஆப்போசிட்ல பாக்குறவங்களுக்கு அந்த எண்ணம் வரணும் இல்லையா. ஆனா இவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதையை இதுக்கப்புறம் அவர் எந்த படத்துல நடிச்சாலும் நம்ம ஏத்துப்போம். அப்படி இருக்காருங்க, கொஞ்சம் தடியா கொஞ்சம் குள்ளமா. ஆனா நடிப்பு கண்ணாலேயே பஸ்ல ஜன்னலோரம் உட்காந்துருக்க பொண்ணுங்களை அவர் ரூட்டு விடுறது, எவன் கிடைச்சாலும் லவ் லெட்டர் கொடுக்க நினைக்கிறது. ஏன் ஒரு கட்டத்துல இந்த பொண்ணோட அம்மாவே கொடுத்துருவாரோ லெட்டர்ன்ட்டு நம்மள அந்த அளவுக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு இந்த ஹீரோயின் பொண்ணு. அது ஹீரோயின் அந்த மாதிரி கொஞ்சம் ஆண் கலந்த பெண் தன்மையோட கொஞ்சம் அனிமிக் லுக்ல, ஆனா திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பேரழகுல ஒரு ஹீரோயின். பொண்ணுலாம் வேற லெவல் வேற லெவல் உண்மையா அந்த பொண்ணு. அது மாதிரி இன்னொரு ஹீரோ ஆதர்ஸ், அவர் பாத்தீங்கன்னா அவர் லோக்கல்ல இல்லையா, ப்ரொமோஷன்லாம் வரல, விரைவில் வந்துடுறேன் சார், எனக்கு இந்தியா வரணும்னா நான் விசா வாங்கிட்டு வரணும் சார், நான் ஆஸ்திரேலியன் சிட்டிசன் சார், இந்தியாவில் நான் நடிக்கணுங்கிற ஆசையில், அதாவது தமிழர் தான் என்னங்க போய் இந்த படத்துக்கு கேமரா இந்த உபகரணங்கள்லாம் அவரு தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கிறாரு. கம்மியாக காசு வாங்கிட்டு கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் இல்லை, 2 ப்ரொடியூசர், 2 3 ப்ரொடியூசர்
கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் தனஞ்சயன் இந்த படத்தை வாங்கி வெளியிடுறாருன்னா பாத்துக்கோங்களேன், அருமையா இருக்குங்க. அது மாதிரி இவன் மாமனார் முதலமைச்சர் தலைவனை எடுத்து மூந்து பார்த்துட்டு இருப்போம், ஐயோ அந்த சீன் ஆகட்டும். அப்புறம் இன்னொரு சீன்லாம் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு போற வழியில ஆத்துல உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க, சிம்பாலிக்கா டைரக்டர் ஷாட் வச்சிருப்பாரு, ரெண்டு பேரும் வாத்து மாட்டையர்கள்ங்கிற மாதிரி 4 வார்த்தை அந்த ஆத்துல விட்டு தண்ணி 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்குங்க. என்ன ஊருங்க இந்த பவானி, சங்ககிரி, இந்த பக்கம் ஆத்தூர், அந்த சங்ககிரி, அந்தியூர் இந்த பக்கம்லாம் போனோம்னா இந்த மேட்டூர்ல இருந்து தண்ணி சும்மா சலசலன்னு வந்துட்டு இருக்கும். பவானி, ஈரோடு, சேலம் தாண்டிட்டாலே ஒரு மாதிரி அந்த ஏற்காடோட குளுமை மிரட்டு இருக்கிறாப்புலங்க ஒரு ஷாட்டும். அது மாதிரி இன்னும் ஒவ்வொரு சீனையும் விழுந்து விழுந்து சிரிச்ச சீன்ஸ் அத்தனைங்க. பொண்ணோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் அடிச்சுப்பாங்க பாருங்க, மணிமேகல இருந்து அந்த ஹீரோவோட அம்மா ஏண்டி அப்படின்னு ஹீரோயினோட அம்மா 2-3 ரூபா பிடிச்சி தள்ளி விட்டுரு ஹீரோ அம்மா. இந்த அம்மா திருப்பி தள்ளுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் டீசெண்டா எடுத்திருந்தாரு டேரக்டர். அந்த அவங்களோட இவங்க வயசுல கம்மி, தள்ளி விடாம மண்ணவாரி அரைச்சி சாபம் விட்டுட்டு இவங்க வருவா. ஐயோ 2 பேரும் இனி உறவே கிடையாதுங்கிற மாதிரி, அம்மா பேசாம வாமா நாளைக்கு உனக்குள்ள வர ஒண்ணு ஆயிட்டோம்னா அப்படின்னு ஹீரோ அந்த ரணகாலத்திலே அவருக்கு ஒரு குதூகலம், அம்மா சமாதானப்படுத்தி வீட்டுள்ளார பாப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோயின் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுச்சுங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி லெட்ரு. 2 பேரும் என்னன்னா இந்த பொண்ணு இவனுங்க வேலை பார்க்கறதுக்கு தான் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ண, இவனுங்களும் அது பேச்சை கேட்டு திருப்பூருக்கு வேலைக்கு போவானுங்க. இவனுங்க வேலை பார்க்கறதுக்கு இல்லைங்க, அது படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ரூட் எடுக்கும். கடைசியில வீட்டுல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுவாங்க. அங்க பொங்கிடும் பாருங்க ஹீரோயின். அதுதாங்க அந்த படத்தோட கதை. அப்பதான் நமக்கும் சர்வமும் அடங்கி போகுது. நம்மளும் ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பேன், பெண் அது நம்ம காலம்லாம் இல்லை, இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. அப்படியே 1000 சிந்தனை நமக்குள்ளார ஓடுது. நம்ம கூட லவ்னு சின்ன வயசுல கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும், நம்ம நேரம் காலம் மட்டும் இல்லை ஆப்போசிட் பாலினத்தரோட காலத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு தோணுச்சு. அழகா காதல்லாம் ஒரு சட்டன் ஏஜுக்கு பிறகுதான் வேணும்ன்றத சொல்லாமல் சொன்னதுல இந்த படம் என்ன காதலே வேணான்னு சொல்லலைங்க டைரக்டர், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நிருபர் கூட கேட்டாரு, பெரியார் கலப்பு திருமணம் பண்ணுங்கன்னாரு, நீங்க என்னங்க காதலிக்க கூடாதுங்கிற மாதிரி பெரியார் சொன்ன வாசகத்தை எடுத்து போட்டிருக்கீங்கன்னு. அப்படி இல்லை, படிக்கிற வயசுல பொண்ணுங்களுக்கு காதல் தேவையில்லைங்கிறது தான் படத்தோட கருத்து. காதல்னு அவங்க மனசை மாத்தி விட்டீங்கன்னா அது திருப்பி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு கேட்ட காலத்துக்கு போயிடுவாங்க, படிப்பை நிறுத்திடுவாங்க பெரும்பாலும். இந்த படத்துல என்னாச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் பையன் ஒருத்தர் இந்த பொண்ணு மேல ஆசிட் அடிக்க பார்த்து அது ஜஸ்ட் மிஸ் ஆகி ஆத்துக்குள்ளார உழறப்பா அது டைரக்டர் பயங்கர விஷயம். அதிங்க அவர் யார்கிட்டையும் அசிஸ்டன்ட்லாம் இல்லைன்னாரு, அருமையா பண்ணிருக்கிறாரு. உண்மையாவே இந்த படம் இந்த பயங்கரமா மெய்சில் இருக்க வச்சுது. நீங்களும் முடிஞ்சா இந்த வாரம் போய் பாருங்க, முடிஞ்சா இல்ல இந்த படத்துக்கு கடுக்கா கொடுத்துடாம பார்க்க பாருங்க. அந்த படத்தை விஜய் கௌரிஷ் அவர் தான் தயாரித்து சிவசாமிங்கிற கேரக்டர்ல நடிக்கல வாழ்ந்திருக்கிறாரு. சிமேகா அவங்க சுமதிங்கிற கேரக்டர்ல நடிக்கல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆதர்ஸ் இவர் ஏற்கனவே நாயாடிங்கிற ஒரு படத்தை வச்சிருக்காரு. அவரு சாமிநாதன் அவரு அந்த ஊருக்குள்ள இந்த பெயிண்ட்லாம் அந்த சோர ஓவியங்கள் இந்த எலெக்ஷன் அப்பெல்லாம் எழுதுவோம்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க. அவரும் திருப்பூர் வேலைக்கு போவாரு. 2 பேரும் திருப்பூர்ல இருந்து கிளம்புவாங்க பாருங்க, அதான் வேற லெவல். யாருக்கு காதலின்னு தெரிஞ்சு அது மாதிரி இந்த கருப்பனா வர்ற கேரக்டர் இவங்களுடைய நண்பனா. மஞ்சுநாதன் அவர் தான் ஆட்டுக்கார மணியா ஆடு பிடிக்கிற வேலையில நல்ல வருமானம் பார்க்குற ஒரு கேரக்டரா. மஞ்சுநாதன் பட்டிமன்ற பேச்சாளர், யதார்த்தமா கிராமத்து பாஷையில பேசக்கூடியவர், மிரட்டி இருக்கிறாரு. இல்லை மணிமேகலை சம்பி அக்காங்கிற அந்த ஹீரோவோட அம்மா கேரக்டர்ல, சுதா ஆராயி அப்படிங்கிற கேரக்டர்ல ஹீரோயினோட அம்மாவா, யாராயி நீ இவ்வளவு நாள் எங்க இருந்தங்கிற அளவுக்கு ஹீரோ லவ் லெட்டர் கொடுக்குறாரோ இல்லையா, நம்ம கொடுத்துருவோம் போல் இருந்தது அந்த அம்மாவுக்கு. அவ்வளவு பிரமாதமா பர்ஃபார்மன்ஸ். ஒன்னும் அழகெல்லாம் இல்லைங்க நான் சொல்ல வர்றது, சாதாரணமா தான் இருக்காங்க. நான் அவங்களோட அந்த கிராமத்து அங்க நெளிவு சொல்லிக்கலாம் நம்ம கிராமத்துக்கு கூட்டு போயிடுச்சு. அதனாலதான் சொல்ல வரேன். இந்த படத்துல அது மாதிரி டைரக்டர் இந்த படத்தை எஸ் முருகராசு அவரு தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு. பாக்கியராஜ் பட டைப்ல யாரோ ஒருத்தர் கூட மீட்டிங்ல வெற்றிமாறன்லாம் ஜாதியை கொண்டு இந்த கதைக்குள்ளார பூத்து கொண்டிருப்பாரு. முருகராசு வெற்றிமாறன்லாம் பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு அத்தனை விஷயங்களும் இருக்குது. ஆனா அவருக்கான ப்ரொடியூசர்கள் அமையணும். இந்த மாதிரி விஜய் கௌரிஷ், நியாந்த் மீடியா அண்ட் டெக்னாலஜி, மலர் மாரி மூவிஸ், கௌரி சங்கர்,
ரவிச்சந்திரன் அண்ட் ஆனந்த் பொன்னுசாமி இப்படி நிறைய தயாரிப்பாளர்கள் இணைந்து 2-3 பேனர்ல இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த படத்தை அருமையான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு தயாரிப்பாளர் தனஞ்சயன் கிரியேட்டிவ் பேனர்ல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு. தனஞ்சயன் கை வச்சா அது தனம் செய்யும் அப்படின்னு நம்பலாம். நிச்சயமா இந்த படம் தனமும் செய்யணும், ரசிகர்கள் நெஞ்சத்தையும் நிரப்பும் அப்படின்னு உறுதி. நாம் பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டரே சவுண்ட் எழுப்பி நான் ஒரு சீன் தான் சொன்னேன். ஒவ்வொரு சீனுக்கும் ஆடு குடிக்க போறப்போ ஒரு சீன் இருக்கு பாருங்க, ஏய் உன் மண்டாக்குள்ளார ஒண்ணு இல்லைன்னு நினைச்சேன், உனக்கு கவுட்டி எல்லாம் உங்களை தாண்டா அப்படின்னு இந்த ஹீரோவை இந்த அப்பா கேரக்டர் பாராட்டுறது, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்துல இந்த கடுக்கா படத்தை கடுக்கா கொடுத்துடாம எல்லோரும் பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.